وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய தினம் உலகெங்கிலும் வாழக்கூடிய உண்மை மோமீன்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள், அதிக சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். அவர்களுடைய இதயமெல்லாம் புலகாங்கீதம் அடையக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நாள். அதுவும் இந்த நாள் திங்கட்கிழமையாக இருப்பது இன்னும் ஒரு சிறப்பு. இது நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500ஆம் ஆண்டு நாள் இது. இது ஒரு தனி சிறப்பு மிகுந்ததாக பார்க்கப்படுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 14 நூற்றாண்டுகள் நிறைவடைந்த ஒரு அற்புத நாளாக 15ஆம் நூற்றாண்டு துவங்கும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 1447 இன்று ஹிஜ்ரி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்றது தன்னுடைய 53ஆம் வயதில். ஆக இன்று சரியாக 1500 ஆண்டுகள் ஆகிறது அவர்கள் பிறந்து. இந்த பிறப்பு என்பது சாதாரணமான ஒரு பிறப்பாக இருக்கவில்லை என்பதை பல கிரந்தங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியும் மாபெரும் அறிஞர்களாக திகழக்கூடியவர்களின் மூக்கில் அவர்களே கையை வைத்து வியக்கும் புரட்சிகள், சேவைகள், ஆற்றல்கள். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் 23 ஆண்டு காலங்களில் இப்படி ஒரு புரட்சியை, இப்படி ஒரு அதிசயத்தை இந்த உலகத்தில் யாரும் நிகழ்த்தியதில்லை, இனி நிகழ்த்தப் போவதும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான எழுச்சியையும் புரட்சியையும் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையத்திலே ஆற்றினார்கள். அது எப்படி சாத்தியமாயிற்று என்றெல்லாம் மாபெரும் அறிஞர்களாக திகழ்ந்தவர்களெல்லாம் இன்று வரை யோசிக்கிறார்கள்.
ஒரு தகவலை நான் ஒன்றுக்காக குறிப்பிடுவேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த 1967கள் CN அண்ணாதுரை குறிப்பிடும் பொழுது, நாங்கள் இறை மறுப்பு கொள்கை உடையதே இருக்கிறோம், சிலைகளை வணங்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம், அந்த சிலைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அதற்காக நாங்களே சில சிலைகளை செய்து உடைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறை தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த சிலைகளை வணங்கிக் கொண்டு இருந்தார்களோ அவர்களுடைய கையாலேயே அந்த சிலைகளை அகற்ற வைத்தார்கள். இது ஆச்சரியம் இல்லையா? அந்த சிலைகளை வணங்கியவர்களே இறைக்கு இணை வைப்பாளர்களாக திகழ்ந்தவர்களே அவர்கள் வைத்த சிலையை அவர்களே அகற்றினார்கள் அல்லது உடைத்தார்கள். இதுதான் புரட்சி, இதுதான் எழுச்சி என்று அவர் குறிப்பிட்டார். அப்படி ஒன்றை இன்றைய காலம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலத்திலேயே செய்ய முடியாத போது, அந்த கடுமையான காலத்தில், கடும் கோபம் கொண்டவர்கள் வாழ்ந்த காலத்தில், முரட்டு சுபாவம் கொண்டவர்களுக்கு மத்தியிலே எந்த கடுமையான வார்த்தைகளையும் பேசாமல் மிக எளிமையாகவும் மிக அருமையாகவும் யாவருக்கும் விளங்கும் வண்ணமும் பேசி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் சாதனை, அதுதான் எழுச்சி, அதுதான் புரட்சி என்றார் அந்த முதல்வர். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பை நாம் எண்ணி பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம் வீடுகளில் அதை குறித்து பேசணும். அவ்வளவு ஆச்சரியமானது, அவ்வளவு அதிசயமானது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை பார்த்து 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 பக்குவமாக தந்து பழக்கப்படுத்தி வைத்தார்கள். ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களினுடைய அரங்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க, சூழ சஹாபிகளும் உட்கார்ந்திருக்கிறாங்க, வெளியூரில் இருந்து வந்த சஹாபிகளும் அதில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருந்து குடும்பத்தோடு வந்த சஹாபிகளும் அதில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மஜ்லிஸ் என்றாலே அது வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும், சில சமயம் அழுகையாகவும் இருக்கும். இந்த தகவலை சொல்வதற்கு முன் இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுடைய மஜ்லிஸ், அவர்கள் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு. வழமையாக ஒரு சஹாபி வர்றாங்க, அவங்க எப்பவும் லேட்டாக தான் வர்றது. சில ஸ்கூலில் சில பிள்ளைகள் வழமையாக லேட்டாக போவாங்க, மதரசாவுக்கு லேட்டாக போவாங்க, வழமையாக இருக்கும், அது ஆதத்து, அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி எப்போதும் தாமதமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருவாங்க. வர்றது பற்றி கூட பரவாயில்ல, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவாங்க. சஹாபிகள்லாம் பார்த்தாரு, வர்றது லேட்டாக வர்றாரு, போய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார். என்ன இது அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான நிலை. ஒரு கட்டத்தில் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலமெல்லாம் தாமதமாக வருகிறார், கண்மணி நாயகத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார். அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அமர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அச்சமும் இருக்கும். இந்த சஹாபிக்கு அது கொஞ்சம் குறைவு போல நேரம் போய் உட்கார்ந்துக்கிறாங்க. சஹாபிகள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். நாளை ஒரு வேளை இவர் தாமதமாக வந்தால் என்ன, அப்படிதான் வருவார், அப்படி வரும் பொழுது நாம் இப்படி நடந்து கொள்ளணும் என்று அவர்களுக்குள்ளால் பேசி வச்சுட்டாங்க. முதல் சஃப்ல உட்கார்றது யாரு, 2ஆம் சஃப்ல உட்கார்றது யாரு என்றெல்லாம் திட்டமிடப்பட்டு முறையாக
ஒழுங்குபடுத்தி அதே மாதிரியே அங்கே அமருகிறார்கள். மறுநாள் வழமை போல லேட்டு பஸ் தான் வர்றாங்க. இந்த சஹாபி தாமதமாகவே வராங்க. வந்து சஹாபிகள் தாண்டி அப்படி நேராக வந்து ஸல்லல்லாஹு பக்கத்தில் உட்கார்றதுக்காக வரும் பொழுது இங்கே இருந்த சஹாபிகள்லாம் இப்படி நகர்றாங்க. அப்படி நகண்டு அந்த இடத்த கிட்டத்தட்ட நெருங்கி அமர்ந்துட்டாங்க. அவ்வளோ ஒட்டி உட்கார மாட்டாங்க சஹாபிகள். அதனால அந்த இடத்துல இடம் இல்லாத அளவிற்கு இனி வந்தால் அவர் அமர முடியாது. இப்படி நகண்டு உட்கார்ந்ததும் அங்கே நின்று அவங்க திகைக்கிறாங்க. சரி, இங்கே எல்லாரும் இப்படி நகர்ந்ததும் இங்கே இடம் கிடைத்தது. அந்த சஹாபி அப்படியே சுற்றி இங்கே வர்றாங்க. அப்படி சுற்றி வரும் பொழுது இந்த சஹாபிகள் இப்படி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க. இந்த கேப் இங்கே அடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த சஹாபி அங்கிருந்து இங்கே வர்றாங்க. இங்கே வரும்போது இந்த சஹாபிகள் இங்கே இப்படி நகர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கட்டத்தில் அந்த சஹாபியால் முடியலை, அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இப்போ என்ன செய்யறதுன்னு அப்படி திகைச்சு நிற்கிறாங்க. அந்த ஓரமாக இப்படி நின்றுட்டாங்க. பரவாயில்ல, அப்படி அங்கே உட்காருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, வந்து உட்காந்துட்டு போகிறாரு, இடம் விடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உலகத்தில் யாரும் அப்படி பண்ண முடியாது. அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் அந்த ஞானத்தையும் அல்லாஹ் தன் ஹபீபுக்கு மட்டுமே வழங்கினான். என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் மேனியிலே இருந்த துண்டையை எடுத்து அப்படியே சுருட்டி அவங்களுக்கு மேலே வீசி அதில் உட்காருங்கன்னா, அந்த துண்டில் உட்காருங்க. அந்த துண்டை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி கண்களிலே ஒத்தி கொண்டு, யார் நாயகமே நான் இதுலையா உட்கார்றது அப்படின்னு அப்படி கைகள்லாம் நடுங்கிறது. உங்கள் மேனியை போர்த்து இருந்த இந்த பரிவட்டத்திலா நான் அமர்வது என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது, பரவாயில்ல அமருங்க உட்காருங்கிறாங்க. அப்புறம் உட்கார்ந்துருவாரோ சஹாபிகள்லாம் அவங்க யோசிக்கிறாங்க, அதில் உட்கார்ந்துருவாரோ, அதுக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துடும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, இடம் கொடுத்துட்டாங்க. இந்த சஹாபி வந்து உட்கார்ந்துட்டாங்க. இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லலை, அங்கே உட்காருங்கன்னு சொல்லலை, தன்னுடைய பரிவட்டத்திலே அமர சொன்னார்கள். ஒரு பிரச்சனையை எவ்வளவு அழகாக, எளிதாக, இனிமையாக அவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள். அந்த பண்பு சஹாபிகளுக்கும் வந்தது. அதே பண்பு சஹாபிகளுக்கும் வந்தது. அப்படி அவர்கள் இந்த செய்திகளை, இந்த ஒழுக்க பண்புகளை, ஒழுக்க விழுமியங்களை எப்படி தன்னுடைய தோழர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமோ, கொண்டு சேர்க்க வேண்டுமோ, அந்த வழியிலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய மஜ்லிஸ் இருக்கும். இப்போது நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ். உள்ளூர் ஆள் இருக்கிறாங்க, வெளியூர் ஆள் இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து குடும்பத்தோடு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சஹாபி, குடும்பத்தோடு வந்த ஒரு சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வழிகாட்டுதலை போதித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன், ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த மஜ்லிஸ்ல அப்படி ஓடி வர்றார். உள்ள மஜ்லிஸுக்குள்ள ஓடி வருகிறார். இவர் அந்த பிள்ளையை தூக்கி தன் மடியிலே வைத்துக் கொண்டார். இந்த கிராமவாசி, இந்த வெளியூரில் வந்தவர் அந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார். இன்னும் சற்று நேரம் போனதற்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை வருது. அது ஓடி வருது. அந்த பிள்ளையை பிடித்து தன்னுடைய பக்கத்திலே உட்கார வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கேட்குறான், இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? இப்னி, என் புள்ள, என் மகன். இந்த பொண்ணு யாரு? பிந்தி, என் மகன் அப்படின்ட்டு. மகனாக இருந்தால் மடியில் உட்கார வைப்பீங்க, பொண்ணாக இருந்தால் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவீங்களோ அப்படின்னு கேட்டான். ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அரவணைச்சிக்கிடுவீங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தால் நீங்கள் அரவணைக்க மாட்டீங்க, பக்கத்தில் வச்சுக்கிடுவீங்க. இது என்ன பாகுபாடுன்னு கேட்டான். ஒன்று, ரெண்டு பேரையும் ஒரு மடியில் வைங்க, இந்த தொடையில் ஒரு ஆளை வைங்க, அந்த தொடையில் ஒரு ஆளை வைங்க, அல்லது ரெண்டு பேரையும் கீழே வைங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை நீங்கள் செய்யாதீர்கள் என்றார்கள். அதுவும் பொம்பளை பிள்ளை என்றால் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் தெரியுமா? ஆனா அபுல் பனாத் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை என்று சொன்ன பொழுது அந்த ஆயத்திற்கு பதில் சொன்ன கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன அபுல் பனாத்
நான் பொம்பளை பிள்ளைகளினுடைய தந்தை என்றார்கள். பெண்களுக்கான உயர்வையும் அவர்களுக்கான கண்ணியத்தையும் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500ஆம் வருடம் இது. எவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். ஒரு மனைவியை வைத்தே வாழ முடியுமா என்று கேள்விகள் நிறைய எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏக காலத்தில் 9 மனைவிகளை வைத்திருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 9 மனைவிமார்களுமே எப்படி இருப்பார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டர்ன், சில நாட்கள் இந்த மனைவிக்கு, சில நாட்கள் இந்த மனைவிக்கு, சில நாட்கள் இந்த மனைவிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த நாள் எப்போது வராது என்று ஏங்கி தவிப்பார்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஹதீதுகளில் நீங்க பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையா ஒரு வீட்டில் தங்குவாங்க, ஏதாவது ஒரு மனைவி வீட்டில் இரவுல தங்குவாங்க. ஆனாலும் காலையிலும் மாலையிலும் சுபஹ் தொழுததற்கு பிறகு பள்ளியில் அமர்ந்திருப்பாங்க. பள்ளியில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்களுக்கு நசியத்தெல்லாம் செஞ்சுட்டு புறப்பட்டு வெளியில் வருவாங்க. வந்து ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் போவாங்க. கடைசியாக எந்த வீட்டில் அவர்கள் தங்குற டர்ன் வருகிறதோ அந்த வீட்டில் தங்குவாங்க. இதே மாதிரி அசருக்கு பிறகு போவாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை தன்னுடைய மனைவிமார்களுடைய இல்லங்களுக்கு சென்று வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. மனைவிக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். உலகத்தில் இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி, கடந்த காலங்களிலும் சரி, கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பார்த்தால் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிஸியாக உள்ளவர்கள் யாரும் இல்லை, இருக்க முடியாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு ஒரு மாகாண பொறுப்பு அல்ல, ஒரு நாட்டினுடைய பொறுப்பு அல்ல, யுக முடிவு நாள் வரக்கூடிய அத்துணை மக்களுக்குமான பொறுப்பு. ரஹ்மத்துல்லில் மூமினின் அல்ல, ரஹ்மத்துல்லில் ஆலமீன். உலகெங்கும் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்குமான வழிகாட்டுதல் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த பிஸியிலும் கூட தன்னுடைய மனைவிக்காக நேரத்தை ஒரு நாளைக்கு 2 முறை ஒதுக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். காலையிலே கொஞ்சம் குறைவாகவும் மாலையிலே சற்று அதிகமாகவும் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இப்ப நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, ஒரு முறை அப்படி அவர்கள் ஒரு மாலை பொழுது அப்படி வீட்டுக்கு வரும்போது சும்மா வரமாட்டாங்க, ஏதாவது பண்டங்களை கொண்டு வருவாங்க, ஏதாவது பொருட்களை கொண்டு வருவாங்க. சஹாபிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதியாக்களை கொண்டு வந்து அப்படி பகிர்ந்துட்டு போவாங்க, ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை வரும் பொழுது அன்னைய திலகம் செய்ததுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நமக்கு தெரியும், அறிவு திலகம், அறிவு சுடர், அறிவின் சிகரம். அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், பேசிட்டு இருக்கிறாங்க, பேசி கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க, உங்களுக்குள்ள மனைவிமார்கள் எந்த மனைவி உங்களுக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு வில்லங்கமான கேள்வி தானே இது. மனைவிமார்களிலேயே ரொம்ப பிரியம், அஹப்புன்னு கேட்குறாங்க, ரொம்ப பிரியமானவர் உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது அந்தி ஆயிஷா, ஆயிஷா நீங்க தான் அப்படிங்கிறாங்க. சல்லல்லாஹு சொல்றாங்க நீங்க தான் அப்படின்றதும் சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு இடத்துல கிடைக்காது. சஹாபிகளே அது குறித்து சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் ஈமான் கொண்ட பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன நிறைவும் சந்தோஷமும் அளவிட முடியாதது, அலாதியானது. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஈமான் கிடைத்த போது, சத்திய மார்க்கத்தில் நாங்கள் நுழைந்த போது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைந்தோம். அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை இன்னொரு தடவையும் நாங்கள் அடைந்தோம். ஒரு மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்க இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நீங்க இருப்பீங்க. எங்களுடைய இதயம் எங்கள் ரப்புக்கு தெரியும்.
நாங்கள் எந்த அளவிற்கு கண்மணி நாயகத்தின் மீது பேரன்பு வைத்திருக்கிறோம் என்பது புரியும். எங்களை பெற்றெடுத்த நாங்கள் பெற்றெடுத்தவர்களை எல்லாம் விட தாண்டி அன்பு அது நமக்கும் தெரியும். ஆகவே நாளை மறுவுலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டது என்ற பொழுது இந்த அந்த மஅமன் அஹ்பப்த என்ற வார்த்தை எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும், அந்த கைபர் யுத்தத்தில் இந்த நாளை தினம் இந்த கோட்டை நம் கைவசப்படும், கைபர் நம்ம கைவசத்தில் வந்துடும். ஒரு தளபதியினுடைய கையிலே அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுப்பான். அந்த தளபதி எப்படிப்பட்டவர் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர். ரைட், எல்லா சஹாபிகளும் அப்படிதான். அடுத்து சொன்னாங்க, ஒ யுஹிப்புல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது, அவ்வளோ நேசம் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூல் எங்களை நேசிக்கிறாங்களாங்கிறது எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது? அப்ப நாளை தளபதி யாரோ அவருடைய விஷயத்தில் அதை உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த ஒரு நாள் மட்டும் அந்த தலைமை பதவிக்கு நான் ஆசைப்பட்டேன். நான் மாத்திரமல்ல, அத்துணை தோழர்களும் ஆசைப்பட்டார்கள். தலைமை பதவிக்காக அல்ல, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள் என்ற அந்த வாய்ப்பு அந்த தளபதிக்கு கிடைக்கிறது என்பதால் அதை நாங்கள் விரும்பினோம். நாளை மறுநாள் நாங்கள் அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஆளை கேட்கிறாங்க, ஆயினா அலி எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல இல்லை. சில குறிப்பு எழுதக்கூடிய அறிஞர்கள் எழுதுகிறார்கள், சில சஹாபிகள் என்ன செஞ்சாங்களா, ரசூல் அப்படி பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து சூழ இருக்கும்போது எல்லாரும் நெருக்கி அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சூழ இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. சில சஹாபிகள் தலையை உயர்த்தி காட்டினாங்களாம். எப்படி அப்படி தலையை உயர்த்தி காட்டுறாங்க, நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருபோதும் தலைமை பதவிக்கு பிரியப்படாத அந்த தோழர்கள் இறையன்பு ரசூலினுடைய அன்பு கிடைக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் பிரியப்பட்டோம் என்கிறார்கள். ஆயிஷா சித்திகா நாயகத்தை பார்த்து இன்னொரு சஹாபி வந்தாங்க, நாயகமே உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாரு? ஆயிஷா அப்படின்னாங்க. இல்லை நாங்கள் ஆம்பளையில கேட்குறோம். ஏன்னா ஒரு பொறுப்புக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை நியமிச்சாங்க. அப்ப அந்த சஹாபி எண்ணுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு எவ்வளவு பிரியம் என் மேல இருந்து அந்த பொறுப்பை என்கிட்ட தந்திருப்பாங்க. அந்த பிரியம் இருக்கிறதுனால தான் அப்ப எல்லா சஹாபிகளை விட என்ன அதிகமா நேசிக்கிறாங்க, அது அவங்க வாயாலேயே கேட்டுறணும் அப்படின்னு போய் என்ன செஞ்சாங்க, யாரு நாயகமே அப்படின்னு கேட்ட போது ஆயிஷாண்டாங்க. சரி, அவங்களாவது மனைவி ஒரு பொம்பளை, இல்லை நாங்கள் ஒமினர் ரிஜால் ஆண்கள்ல கேட்கிறோம் அப்படிங்கும் போது அபூஹா ஆயிஷாவுடைய வாப்பாண்டாங்க. அபூபக்கர் சிங், சார் அபூபக்கர் சித்திகா இருக்கும், ரைட், அவங்க இருக்கலாம். அப்போ அடுத்து செகண்ட் நம்ம தான், நம்பர் 2 நாம தான். அடுத்தது சும்மன், அடுத்தது யார் நாயகமே? அடுத்த ஒரு சாபி பேரை சொல்றாங்க. சரி, அப்போ நம்ம 3வது இருப்போம். அடுத்தது யார் நாயகமே? வேற சாபி. இப்படி 4-5 பேரை வந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துட்டு, கடைசி லிஸ்ட்ல போய் நம்ம சேர்ந்துருவோம். இப்போ 5 பேரை சொல்லிட்டாங்களா, 6வது நான் தான், அது முடிவு செஞ்சிருவோம், வேற யாரும் இல்லை என்று அதோடு அவர்கள் அதை நிறுத்தி கொண்டார்கள். கண்மணி நாயகத்தினுடைய பிரியம் எவ்வளவு ஈர்ப்பை அந்த தோழர்களுக்கு தந்திருக்கிறது. இப்ப ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா நாயை கேட்ட கேள்விக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனைவிமார்களிலேயே எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நீங்க தான் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணுமா இல்லையா? நம்ம அம்மா என்ன செய்யறாங்க பாருங்க, நாயகமே இது எல்லா மனைவிகளும் சேர்ந்து இருக்கும்போது சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. எல்லா மனைவிமார்களும் இருக்கும் பொழுது அதை நீங்கள் சொல்லுவீர்களா நாயகமே? சொல்றேன் அப்படின்ட்டாங்க. எப்படி சொல்ல முடியும்? விடை பெறும்போது அந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது கையிலே ஒரு பேரித்தம்பழம் பார்சலை வச்சிருந்தாங்க. அதேன்னு ஒரு பார்சல் ஒரு பழத்தை எடுத்து கையில கொடுக்குறாங்க. கையில கொடுத்து, ஆயிஷா இந்த பழத்தை நீங்க வச்சுக்கங்க, சாப்பிடுங்க. ஆனா நான் இப்படி ஒரு பழம் தந்ததாக நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. இது ஒரு மேட்டரா? நான் சொல்லட்டா என்ன இருக்கு? யாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் இப்படி ஒரு பழம் தந்தேன் என்பதை யாரிடமும் நீங்கள் அறிவிக்க கூடாது.
எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்குது. எல்லா மனைவிமார்களிலும் நாம தான் நம்பர் 1 இருக்கிறோம். அதை மற்ற மனைவிமார்களினுடைய மத்தியிலேயே அறிவிப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு இந்த ஒரு பழங்கிறது ஒரு பெரிய மேட்ரா? இது விஷயத்தை இல்லை நாயகமே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஹப்சா நாயிட்ட போகிறாங்க. பேசிட்டு வரும்பொழுது ஒரு பழத்தை கையில் எடுத்து கொடுக்குறாங்க. ஹப்சா, இப்படி ஒரு பழம் தந்ததாக நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை நாயகமே, நான் சொல்கிறது இல்லை. ஜுவைரியா நாயகிட்ட போகிறாங்க, சவுதா நாயகிட்ட போகிறாங்க. ஒவ்வொரு மனைவி இடத்துலையும் போய் எல்லா மனைவிகளுக்கும் ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்து இதை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. எல்லாத்துலேயும் வாக்கு வாங்கிட்டாங்க. தாய்மார்கள், சஹாபியத்துகள், கண்மணி நாயகத்தினுடைய அற்புதமான மனைவிமார்கள் இல்லையா, வாக்கு மீற மாட்டாங்க. எல்லாம் அங்கே பாதுகாத்துட்டாங்க. சில சமயம் அல்லது பல சமயமே இரவினுடைய அந்த கடைசி பகுதியில் இஷாவுக்கெல்லாம் பிறகு சல்லல்லாஹு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சில பொழுது அப்படி நடக்கும். பல சமயங்களில் நடந்திருக்கிறது. அப்போ அந்த இரவு அப்படி நடக்குது. எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க மனைவிமார்களும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் வருவாங்க எல்லா தாய்மார்களும். அப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு முடிஞ்சதை உடனே இப்போ எல்லாம் எழுப்பி போகக்கூடிய நேரத்தில் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ஆயிஷானை கேட்டாங்க. லேசான ஆள் இல்லை, அறிவு திலகம் இல்லையா? தன்னை உறுதிப்படுத்துவதற்காக அவங்க கேட்குறாங்க, நாயகமே உங்கள் மனைவிமார்களில் உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் யாருக்கு பேரீச்சம்பழம் தந்தேனோ அவர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் யாருக்கு பேரீச்சம்பழம் தந்தேன், ஆயிஷானுக்கு பேரீச்சம்பழம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள தானே. அப்போ ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன செய்யறாங்க, இது வந்து ஹிக்மா, உதுஉ பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் ஹிக்மத்தாக நடங்கள், நீங்கள் ஹிக்மத்தாக நடங்கள். உங்களுடைய அழைப்பு பணி ஹிக்மத்தாக இருக்கட்டும், அழகிய அழைப்பு பணியாக இருக்கட்டும். கரடு முரடாக நீங்கள் இருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலி வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலி ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளால் மென்மையும் கருணையும் பரிவும் பாசமும் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் உலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, கடுகடுத்தவர்களாக கடும் சினம் கொண்டவர்களாக நீங்கள் ஆனால் லன் ஃபத்து மின் ஹவுலிக்கு, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்களை விட்டும் அகன்று விடுவார்கள். இப்படி ஒரு போதனை அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப லீனாக, ரொம்ப கருணையாக, அன்பாக, பரிவாக நீங்க இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, பழம் தந்தது யாருக்கு நான் ஈச்சப்பழம் கொடுத்தேனோ அந்த பெண்மணி, ஆயிஷா நாயகி கொடுத்தாங்கல்ல, அவங்க தான். இதுல அறிஞர்கள் எழுதுறாங்க, எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய உள்ளுக்குள் ஃபரஹன, சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லாருக்குமான சந்தோஷம் அது, எல்லாருக்குமான சந்தோஷம். யதார்த்தம் ஒன்று இருந்தாலும் எல்லாருக்குமான சந்தோஷம் அங்கே கிடைக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த உம்மத்தை கருத்தில் கொண்டு வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொன்னான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே, உங்களிலிருந்தா மனித சமூகத்திலிருந்து, ஜின்னிலிருந்தோ மலக்கிலிருந்தோ நாம் கொண்டு வரவில்லை. அப்படி ஒரு தூதர் வந்திருக்கிறாங்க. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சங்கடப்பட்டால் அது அவங்களுக்கு அஸீஸ், ரொம்ப சங்கடத்தை தரும். நீங்கள் கஷ்டப்பட்டால் அது அவர்களுக்கு தங்கடத்தை தரும். ஒருபோதும் நீங்கள் கஷ்டப்படுவதை சகிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள் நீங்கள் யாவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று. பில் மோமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்களோடு அவர்கள் ரவுஃபாகவும் கருணையாளராகவும் கிருபையாளராகவும் இருக்கிறார்கள். இந்த ரவுஃப் ரஹீமுக்கு நிறைய விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவான். பிரிதொரு ஆயத்தில் சொல்லுவான், எத்தகைய நபி தெரியுமா, இஞ்சியிலும் தௌராத்திலும் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நல்லதை ஏவுவார்கள், அல்லதை விளக்குவார்கள், நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்காக கட்டளையிடுவார்கள்,
மோசமான وَيُحِلُّ لَهُمُ الطَّيِّبَاتِ وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ கெட்ட உணவுகளை அவர்கள் தடுப்பார்கள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் وَيَضَعُ عَنْهُمْ يُسْرَهُمْ وَالْأَغْلَالَ الَّتِي كَانَتْ عَلَيْهِمْ இந்த சமூகத்தினுடைய கஷ்டங்களை அவிழ்ப்பார்கள், அவர்களுடைய தோள்களிலே போடப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை உடைப்பார்கள். எவ்வளவு கருணையா அல்லாஹ் பேசாம பாருங்க. எத்தகைய நபி தெரியுமா? உங்க தோல்ல இருக்கக்கூடிய சுமைகள்லாம் உடைக்கிறாங்க, உங்கள் தோல்ல இருக்கக்கூடிய அகலால் அந்த விலங்குகளை எல்லாம் தகர்க்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் நெடுக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாரம் சூட்டுகிறார். அருமையானவர்களே, எனக்கான நேரம் நிறைவுறுகிறது. மொத்தத்தில் இத்தகைய அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்ம சமூகத்தினுடைய ரசூலாக அவர்களுடைய உம்மத்தாக நாம் வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுத்து வைத்த பாக்கியம் என்பதை எண்ணி, அதுவும் இந்த வருடம் 1500 வருடம் 1500வது பிறந்த நாள் என்பது ஒரு ஆச்சரியமானதும், நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பது குதூகலம். ஃபுல் யஃப்ரஹு, அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் குதூகலம் அடையுங்கள் என்கிறான். ஃபபிதாலிக ஃபல் யஃப்ரஹு, அந்த குர்ஆனை கொண்டும் அந்த ரஹ்மத் என்ற என்னுடைய தூதரை கொண்டும் நீங்கள் குதூகலம் அடையுங்கள், கொண்டாடுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் தானே பேசுகிறது. எனவே அந்த கொண்டாடுவது என்பது சுன்னா அல்ல, அது ஃபர்து என்பதை உணர்ந்து அந்த கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து நேசித்து அந்த நேசத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி கொண்டு வந்து சேர்த்து அவர்களையும் உஷாக்குகளாக ஆஷிக்குகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவ்வழியிலே செயல்படுவோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம் பாவ பிழைகளை மன்னிப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரன்பு கொண்டவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து நம் இதயங்களை விசாலப்படுத்துவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.